இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் படகுகளை விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா மீன்பிடிக்க செல்லக்கூடிய ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கிறாங்க. இதை கண்டித்து பாத்தீங்கன்னா இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரை வேலைநிறுத்தம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி மடத்துல கடந்த 3 நாளா போராட்டம் நடத்தி வராங்க. இன்று 3வது நாளாக தங்கச்சி மடத்தில் பாத்தீங்கன்னா உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நூதன முறையில் பாத்தீங்கன்னா கஞ்சி தட்டி திறந்து தனது போராட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. இவங்கள் கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகை கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மளுக்கு பேசுவதற்கு மீனவர் ஜஸ்டின் இருக்கா அவர்கிட்ட கேட்போம். இந்த போராட்டம் எத்தனை நாள் நடத்துறீங்க? இலங்கை சிறையிலே தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆகவே உடனடியாக அந்த மீனவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே போல இந்த பகுதியில் இருந்து பிடிக்கப்பட்ட படகுகளை இலங்கை அரசாங்கம் நாட்டுடைமையாக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு எங்களுடைய படகுகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல இந்த பகுதியில் பாரம்பரியமாக நாங்கள் மீன்பிடித்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 3வது நாளாக மீனவர்கள் தொடர்ந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். முதல் நாளாக உண்ணாவிரதமாக எடுத்தோம், 2வது நாள் காத்திருப்பு போராட்டம் எடுத்தோம். இன்று 3வது தினமாக ஒரு கருப்பு தினமாக அனைவரும் கருப்பு பேச்சு அணிந்து கஞ்சி தொட்டி திறக்கிற போராட்டமாக 3வது நாள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை கேட்டு தீர்வு கொடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் மேலும் தீவிரமாகும் என்று இந்த மீனவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களே கேட்டுக்கலாம். இன்று 3வது நாளாக பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் மீனவர் கஞ்சி தடி திரட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல கருப்பு பேச்சு மற்றும் கருப்பு கொடி போராட்ட பந்தல் அமைச்சு போராட்டம் நடத்தி வராங்க. இவங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசை உடனே நிறைவேற்றும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.